ஹாய் வெல்கம் டு பிரைட் லாண்ட்ரி சீக்ரெட். ட்ரை க்ளீன் பண்ண பட்டு வேட்டி சட்டையை பர்ஃபெக்டாக எப்படி அயர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அயர்னிங் கற்றுக்கணுன்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமர்ஷியல் ஸ்டீம் அயர்ன் பாக்ஸில் தான் இன்றைக்கி நம்ம அயர்ன் பண்ண போகிறோம். வேட்டியை வந்து வீடியோவில் காட்டுறதுக்கு மாதிரி மடித்து அயர்ன் பண்ணணும். வேட்டியை வந்து மடிக்கும் போது எட்ஜஸை வந்து மடிப்பு இல்லாமல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அயர்னிங் பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மடிக்கும் போதும் எட்ஜஸை வந்து மடிப்பு இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி அயர்ன் பண்ணணும். அப்போ தான் வேட்டி கட்டும் போது உங்களுக்கு அந்த லைன்ஸ்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும். அவ்வளோதான், வேட்டி அயர்ன் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது வந்து சட்டையை அயர்ன் பண்ண போகிறோம். சட்டையை அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலர் அயர்ன் பண்ணணும். அடுத்து பேக் ஷோல்டர் அயர்ன் பண்ணணும். வீட்டில் நம்ம அயர்ன் பண்ணும்போது பேக் ஷோல்டர் அயர்ன் பண்ண மாட்டோம். பேக் ஷோல்டர் அயர்ன் பண்ணால் தான் வந்து அயர்னிங் வந்து நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 கையையும் முன்னாடி பின்னாடி அயர்ன் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஷர்ட்டையும் அயர்ன் பண்ணி முடித்தாச்சு. நாங்கள் பேக் பண்ணும்போது ஷர்ட்டுக்கு அட்டையும் கிளிப்பும் வச்சு தான் பேக் பண்ணுவோம். அப்போ தான் பேக்கிங் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணதை கவரில் பேக் பண்ணும்போது கவரோட 2 எட்ஜஸையும் வந்து நம்ம கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். நம்ம கட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்ச நாள் அப்படியே வச்சோன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். நம்ம நிறைய பார்த்துருப்போம், பிளாக் கலர் டாட்ஸாக இருக்கும் ஷர்ட்ஸு மற்ற ட்ரெஸ்லலாம். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக 2 எட்ஜஸையும் கட் பண்ணி விடணும். அவ்வளோதான், அயர்னிங் முடிஞ்சுது. நம்ம பிரைட் லாண்ட்ரியில் வந்து ப்ராக்டிக்கல் லாண்ட்ரி ட்ரைனிங் கொடுக்குறோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.